ஹலோ ஆல். என்னோட லாஸ்ட் vlog பார்த்துருந்தீங்கன்னா, நான் என்ன ரோல்ல இருக்கேன், எப்படி வந்துட்டு அப்ஸ்கில் பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த vlogல என்னோட டே இன் மை லைஃபோட சேர்த்துட்டு நான் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் காட்டப் போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு வந்து டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. இப்போ என்னோடய ஹாஸ்டலில் 1 வீக்காக வந்து டீ சர்வ் பண்ணுறாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட. பட் இது வந்து சாட்டர்டேங்கிறதுனால நான் ஒரு 8:45க்கு போனேன், தீர்ந்துட்டு அப்படின்ட்டாங்க. எனக்கு செம்ம கோவம் ஆகிட்டு, என்னடா இப்போ ஒரு வாரமாக தான் கொடுக்குறீங்க, அதுவும் தீர்ந்து போயிட்டே அப்படின்ட்டு வந்துட்டு ஜெப்டோவில் வந்துட்டு டீ பவுடர் அண்ட் மில்க் பவுடர் வந்து வாங்கி டீ போட்டுக்கலான்ட்டு வாங்கியிருந்தேன். இது ஏன் மில்க் பவுடர் வாங்கினேன்னா, இப்போ நம்ம ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணோன்னா நமக்கு வந்து சின்ன பாக்கெட்லாம் கிடைக்காது, 1/2 லிட்டர் பால் தான் வரும். அந்த 1/2 லிட்டர் பாலுமே நான் இதோட ஒரு 3 தடவை வந்து ஆர்டர் பண்ணி பார்த்துட்டேன். நாளைக்கு எக்ஸ்பயர் ஆக போகிற மில்க்கை தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கு வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு நிறைய. ஏன்னா நம்ம அது நல்லா திக்காக இருக்க மில்க்கு நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 100 ml மேலே குடிக்க முடியாது. ஸோ 400 ml வேஸ்ட்டாக தான் போகும். ப்ளஸ் அது வந்து நாளைக்கே எக்ஸ்பயர் ஆகுங்கும் போது காசும் வேஸ்ட்டு. அதனால் மில்க் பவுடரை வாங்கி வச்சிட்டோன்னா நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம கலந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாக்காக இதை வாங்கியிருந்தேன். இந்த மான்சூன் சீசனில் உங்கள் ஸ்கின் ரொம்பவே ட்ரையாக இருக்குது, அதை ஹைட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாமா அர்த்தோட பீட்ரூட் ஜென்டில் ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஹைலரானிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை லெவலில் மாய்ஸ்சரை நல்லா லாக்இன் பண்ண போகுது. ஸோ நம்ம ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் ப்ளம்பியாகவும் இருக்கும். ப்ளஸ் இதில் உள்ள பீட்ரூட் வந்து நமக்கு நேச்சுரலாகவே உள்ளேருந்து ஒரு பிங்க் க்ளோ வந்து கொடுக்கும். மாமா அர்த் அவங்களோட ப்ராடக்ட்ஸை இப்போ கண்டினியூஸாக வந்து ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளஸ் கஸ்டமர்ஸோட ஒப்பீனியன் அண்ட் ஃபீட்பேக் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாமா அர்த்தோட ஆனியன் ஷாம்பூ ரேஞ்சை வந்து ரொம்பவே சூப்பராக குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் கண்டினியூஸாக நம்மளுடைய ஃபீட்பேக் எடுத்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. மாமா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் Amazon, Flipkart, Nykaa, Purple.comலலாம் கிடைக்கும். ப்ளஸ் ஆல்சோ நிறையா உங்களுக்கு நியர்பை ஸ்டோர்ஸ்லேயே வந்து இப்போது மாமா அர்த் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிட்டு. மகேஸ்வரி 2025ங்கிற கோடு யூஸ் பண்ணி நீங்கள் மாமா அர்த்தோட வெப்சைட் அண்ட் ஆப்பில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். எனக்கு ரொம்பவே ட்ரை ஸ்கின். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராகவும் இருந்துச்சு. அதே சமயம் ரொம்பவே ஹைட்ரேட்டடாகவும் ரொம்பவே சூப்பரான க்ளோவும் கொடுத்துச்சு. இங்கே ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து நமக்கு வந்து ஃப்ரீ காஃபி, டீ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த நேரமும் நம்ம வேணுங்கிறப்ப போய் எடுத்து குடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு பழகுனதுலேருந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லலாம் இருக்கேன்னா என்னால் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு எனக்கு 2 டீ இல்லைன்னா என்னால் வந்து ஏதோ பசிச்சிட்டே இருக்க மாதிரி இல்லை, ஏதோ சாப்பிடணும் போலே இருக்குது. ஸோ அதனால் இப்போ 1 வீக்காக மார்னிங் வந்து இங்கே எனக்கு ரூமில் கொடுத்துட்டாலும் ஈவினிங் வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே போய் குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு 20 rupees ஒரு டீ அப்படின்ற. பட் அதுவுமே எனக்கு வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக டெய்லி 20 ரூபா செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால தான் இந்த டைம் மனசு வந்து இந்த பெரிய பாக்கெட்டாகவே வாங்கி வச்சுட்டேன், வேணுங்கிறப்ப கலந்து குடிச்சுப்போம் அப்படின்ட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. பட் நான் யூடியூப் பார்த்து தான் அந்த மில்க் பவுடர் வச்சு எப்படி டீ போடணுன்னு பார்த்தேன். அதில் சொன்ன மாதிரியே போட்டப்போ சூப்பராக வந்துச்சு. டீ போட்டு வச்சுட்டு என்னோடய டு டூ லிஸ்ட் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி டேக்கானது. இப்போலாம் ரீசெண்டாக நான் வந்து டு டூ லிஸ்ட் வந்து அந்தளவுக்கு எழுதுறதில்ல. பிகாஸ் நான் எழுதினாலும் நிறையா வந்து அதை முடிக்கிறதில்ல, இல்லை இதுக்கு போய் எழுதுறதான்ட்டு இருந்துச்சு. பட் இப்போது நிறையா வீடியோஸும் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஃபீஸ்லேயும் நிறையா ஒர்க் வருது, தனியாக நான் படிக்கணும் வேறு அப்படிங்கிறனால நிறைய டாஸ்க் இருக்குது, மறந்து போயிடுது. இப்போ வந்து வீடியோவுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஸும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதையும் நம்ம வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா மறந்து போயிடுது. அதனால் வந்துட்டு அது எல்லாத்தையும் டு டூ லிஸ்ட்டில் எழுதி வச்சுக்கிட்டேன் ஒரு நோட்டில். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock போல் படிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்தேன். யூடெமியில் வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட் பூட் கேம்ப் அப்படின்ட்டு அந்த டியூட்டர் நேம் வந்து கிருஷ் நாயக். ஸோ அவருடைய சேனல் வந்து யூடியூப்லேயும் இருக்குது. அவங்களோட சேனல் வந்துட்டு நான் அந்த மெஷின் லேர்னிங் அல்கரிதம்ஸ்லாம் படிக்கும்போது காலேஜ் டைமில் ப்ராஜெக்ட்டுக்காக பார்க்கும்போது அவரோடது பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட டீச்சிங். ஸோ யூடெமிலேயும் அவருடைய கோர்ஸ் இருக்குங்கவும் அதிலே தான் என்ரோல் பண்ணியிருந்தேன். இந்த டேட்டா அனலிஸ்ட் பூட் கேம்ப் கோர்ஸில் வந்து ஸ்டார்டிங் வந்து நமக்கு பைத்தான்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் த பேசிக்ஸ். நீங்கள் டேட்டாவோட ஒர்க் பண்ணணுன்னா தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் தான். ஸோ எனக்கு வந்து காலேஜில் படித்ததோட சரி, அதுக்கப்புறம் இப்போ நான் என்னோடய ஒர்க்குக்கு வந்து நான் பைத்தான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு பேசிக்ஸ் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், அது எல்லாமே மறந்து போச்சு. சரி, ஓகே, அதை ப்ரஷ்அப் பண்ண மாதிரி இருக்கும்ன்ட்டு அதிலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கோர்ஸில் நல்லா சூப்பராக ஃபர்ஸ்ட் வீடியோ தியரிட்டிக்கலாக எல்லாமே சொல்கிறாங்க. அதை நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அடுத்து வந்துட்டு ப்ரோக்ராமிங் கோடிங் எக்ஸசைஸ் வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்பவே எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஒரு 11 to 12:30 வரைக்கும் அதில் தான் உட்காந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுப்போன்னு இந்தாண்ட வந்தேன், அப்படியே வச்சுட்டேன்.
அன்றைக்கி நான் பார்த்தது வந்து லிஸ்ட் இன் பைத்தான். ஸோ அது வந்து ஒரு டேட்டா டைப். ஸோ அதை பற்றி தான் படிச்சுட்டு எனக்கு அப்புறம் நிறைய கோடிங் எக்ஸசைஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அன்றைக்கி ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலான்ட்டு மூடி வச்சுட்டேன். அப்படியே ஒன்றா குளிச்சுடுவோன்னு பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 1:30க்கு மேலே போனோன்னா கீழே அவங்க வச்சுருக்க சாப்பாடும் வந்து ஆறி போயிடும். சில ஐட்டங்கள் தீர்ந்து போகவும் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக குளிச்சிக்கலான்னு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி சாப்பாடு சுட சுட என்னுடைய அம்மா வந்துட்டு ஸ்வீட் ஊறுகாய் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு சாப்பிட்டுட்டு என்னோடய ரூம்மேட் வந்து அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்க ரிட்டன் வரதுனால அந்த பெட்டை வந்துட்டு நான் ஸ்பேர் பெட் மாதிரி என்னோடய ஐட்டங்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு இன்னும் 1/2 hourல வந்துடுவேங்கவும் சரி ஓகேன்ட்டு கடைன்னு அந்த ரூம் எல்லாத்தையும் அவங்க டேபிளில் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். ஒரு பொருளும் நிறையா இப்போ என்னுடைய பொருட்களே வைக்க இடம் இல்லை. கபோர்டு ரொம்ப குட்டியாக இருக்குது. ப்ளஸ் இப்போ நிறையா பார்சல்ஸ் இந்த வீடியோஸ்க்காக பிஆர்லாம் வருது இல்லையா, அதையும் வைக்கவும் இடம் இல்லாமல் ஒன்று ஒன்றா அங்கங்கே ஒரு இடத்துல வைக்கிறது, திருப்பி இன்னொரு இடத்துலேருந்து சொருவுறது, இப்படி மாற்றி மாற்றி வச்சு சமாளிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, புதுசாக இப்போ வந்து ஹிந்தி கற்றுக்கலாம். நம்ம வந்து ஹிந்தி எக்ஸாம்ஸ் எழுதுவோம் சின்ன வயசில், ஞாபகம் இருந்தால் தெரியும். ஸோ அதை நான் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஒருத்தவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி நான் வந்து என்ரோல் பண்ணியிருக்கேன் ராஷ்டிர பாஷா எக்ஸாமுக்கு. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் அப்படியே கடந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஹேருக்கான அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணியிருந்தேன் டாக்டர்கிட்ட. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு என்னோடய டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வைட்டமின் டி வந்து கம்மியாக இருக்குது, அதுக்கு மட்டும் சப்ளிமெண்ட் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேர் க்ரோத் சீரம் அது எல்லாத்தையும் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு சாயங்காலம் வந்துட்டு போட்ட துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே படம் பார்த்துட்டு சீரீஸ் பார்த்துட்டு நாளை ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் வேறு வந்தாங்க. அவங்க வரவும் என்னோடய ரூம்மேட்ஸ் எல்லோரும் உட்காந்து பேசிவிட்டு ஈவினிங்காக வெளியில் கிளம்பி போயிட்டோம்.